எங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சண்டை நாரம் பார்த்திருக்கீங்களா? புருஷன் பொண்டாட்டிக்கு 3வது நாள் பூ வச்சுக்கிட்டு 2 வீலர்ல சினிமா பார்க்க போவோம். ரெண்டும் சண்டை தீந்துருங்க. ஆனா இப்ப எல்லாம் தீர்றதே இல்லைங்க. சண்டை ரொம்ப இன்டெலெக்டா சண்டை போடுறோம். எல்லாம் பேப்பர் ஒர்க் தான். பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை பேசி தீர்த்து விடுங்கள். மெசேஜ்ல அனுப்பாதீங்க. மெசேஜ் ரொம்ப வீரியமா போகுது. சொல் இருந்துச்சுன்னா சண்டை தீந்துரும். மெசேஜஸ் பேசிருங்க, பேசுங்க. குவாலிட்டி டைம் பேசுங்க. உட்கார்ந்து டின்னர் டைம்ல பேசுங்க. போன்ல எடுத்தீங்கன்னா நான் ரொம்ப கவலைப்படுறேன். இந்த போன் மனைவி இடத்தில் பேசுகின்ற பொழுது கவனம். புருஷன் கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல, மனைவி கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல, பிள்ளைங்க கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல. ஆனா ஸ்கிரீன் டைம் பார்த்தா 18 மணி நேரம். போன் மாயா போன் பண்ணோம்னா வீட்டுக்காரமா போன் பண்ணுது. எங்க இருக்கிறீங்க? என்ன சொல்லு எங்க இருக்கிறேன்னு. இப்ப எனக்கு தான் போன் வந்துச்சு. நான் ஆன் பண்ணி விட்டேன். பேசிட்டு இருக்கிறேன்னு தெரியட்டும். ஆன் பண்ணி விடுங்களேன். அம்மா அப்பா 2 பேருடைய போனுடைய பாஸ்வேர்டு அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரியாது, அப்பாது அம்மாவுக்கு தெரியாது. இதை நாங்க சொல்லவும் முடியாது. பிரைவேசி. நான் ஒரு நுட்பத்தை சொல்லி தரவா? போன்ல எதையுமே பரிமாறிக்கொள்ளாதீர்கள். நேர்ல பேசுங்க. அந்த தைரியம் இருக்கட்டும். நான் எத்தனையோ மீட்டிங்ல பேசியிருக்கேன். போன் எடுத்த உடனே மனைவி கிட்ட பேசுறாங்க. மனைவி 3வது ரூம்ல இருக்குது. புருஷர் போன் பண்றாரு. அவன் சொல்றா உள்ளந்து, நீங்கள் தொடர்பு கொண்டும் வாடிக்கையாளர் உங்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறது. இங்கதான் இருக்குது 3வது ரூம்ல. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறு எவரிடமோ பேசிக் கொண்டிருக்கிறார். விளங்கிறோம் குடும்பம். போன் குவாலிட்டி டைம்னா பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்களாக இருக்கணும்னா போனை 8:30 9 o'clock சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. கை தட்டுவது பசங்க, பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆஃப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதை நான் ஒரு தாயா சொல்றேன், ஏத்துக்கோங்க. டாய்லெட் போறவங்க கூட தனியா போக மாட்டாங்க. கூட யாராவது வரணும் அவங்களுக்கு. போன்ல ஒரு 5 நிமிஷம் தானே, உடம்புல இந்த கழிவு தானே வெளியேறுது. அதை கான்சென்ட்ரேஷனா வெளியேற்றிட்டு தான் வாங்கல. இந்த அக்கினி சரியா இருந்தா இந்த அக்கினி சரியா இருக்கும். இங்க சூட்டை தக்க வச்சுக்கோங்க. இதை குளிர விடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றோராக இருப்பது ஒரு பொறுப்பு. வாய் வார்த்தை பேசுகின்ற பொழுது அந்த வாய் வார்த்தை சுத்தமாக வர வேண்டும் என்றால் இது சரியா இருக்கணும், இது நிம்மதியா இருக்கணும், இது சாதாரணமா ஒரு ஸ்டேபிளா இருக்கணும். டோன்ட் ஆர்கியூ டூ மச். ரொம்ப அதிகமா ஆர்கியூ பண்ணாதீங்க. என் வீட்டுல நான் ஆர்கியூ பண்ணி பல நேரங்கள்ல நான் தோத்து போயிருக்கேன். இது சாதாரணமான பேச்சிற்கான அனுபவம் கிடையாது. எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேச வேண்டும், எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசக்கூடாது. அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷன் நம்மை வாழ வைக்கும். ஆர்குமெண்டால நம்முடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய சவால்களை முன்னிறுத்துகிறது. என்ட்ரி எப்படி வேணாலும் இருக்கலாம். அது குடும்பத்துல, ஃப்ரெண்ட்ஷிப்ல, காதல்ல, ரிலேஷன்ஷிப்ல, ஒரு ஸ்கூல்ல, ஒரு ஆபீஸ்ல, ஒரு கடையில என்ட்ரி எப்படி வேணாலும் இருக்கலாங்க. ரொம்ப கவனமாக மிக மரியாதையுடனான எக்ஸிட் உருவாக்கிக் கொள்ளுங்கள். எக்ஸிட் மரியாதையுடன் இருக்க வேண்டும். குரானிலே சொல்லப்படுகின்ற துவாக்களில் மிக முக்கியமான துவா இது. துவா என்றால் இறைவேட்கை. மிக முக்கியமான இறைவேட்கை. இறைவா, என்னை எந்த இடத்திலும் உள்ளே செலுத்துவது உன் விருப்பமாக இருக்கிறது. நான் உள்ளே செல்கிறேன். என்னை மிகுந்த மரியாதையுடன் அந்த இடத்தில் இருந்து வெளியேற்றுவாயாக என்பது ஒரு துவா. என்னுடைய பேச்சை நீங்க நிறைய யூடியூப்ல கேட்கலாம். கேட்கின்ற இப்ப கூட உங்க பிரின்சிபல் சொன்னாங்க, உங்க பேச்சை கேட்டு நான் தூங்குறதே இல்ல மேடம். நான் பல நேரங்களில் அந்த கேள்வி கேட்டிருக்கேன். நிறைய பெண்கள் அப்படி என்கிட்ட சொல்லுவாங்க, உங்க பேச்சை கேட்காம என் வைஃப் தூங்க மாட்டேங்கிறா, உங்க பேச்சை கேட்டுட்டு தான் தூங்குறான்னு. நான் என் கண்ணாடி முன்னால நின்று நான் என்னையே கேட்டிருக்கேன், தூங்க வைக்கவா பேசுற? பேச்சை கேட்ட உடனே எப்படி தூக்கம் வருது உங்களுக்குலாம்? நிறைய யோசிச்சிருக்கேன் நான். ஆனா என்ன ரகசியம் தெரியுமா? இந்த உலகம் நம்ம லாயக்கு இல்லாதவ, நம்ம எதுக்குமே உபயோகம் இல்லாதவர்கள் என்று நம்மை சுரண்டி நம்மை கசக்கி தூக்கி வெளியில் போடுகின்ற பொழுது, அந்த அங்கீகாரமற்ற தன்மையினால் மனம் உளைச்சலில் இருக்கின்ற பொழுது தூக்கம் எப்படி வரும்? அந்த நேரத்தில் நான் ஸ்கிரீன்ல வரேன், இந்த உலகம் அழகானது, நீ நிர்வாகத்திறன் பெற்றவள், நீ பேரன்பு கொண்டவள், நாளை காலை எழு, உனக்காகத்தான் இந்த சூரியன் உதிக்கிறது, நாளை காலை உனக்காக இந்த உலகம் காத்திருக்கிறது என்று நான் சொல்லுகின்ற பொழுது மனம் அமைதியாகி உறங்கி விடுகிறார்கள். நல்ல செய்திகள் தேவைப்படுகின்றன. நம்ம எல்லோருக்கும் மனதை கழுவுவதற்கு ஏதோ ஒரு சொல் தேவைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அதனால் சொற்களை மிக சிறப்பாக தேர்ந்தெடுப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இந்த காது இருக்கல, இதில் எதில் விழ வேண்டும் எது விழக்கூடாது என்பதில் கவனம் வையுங்கள். இந்த கவனம்தான் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யும். எந்த ஒரு பள்ளிக்கூடமும் எந்த உத்தரவாதத்தையும் தருவதில்லை, வாய்ப்புகளை தருகிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். டேபிளா இருக்கிறதுக்கு என்ன பண்றதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்ற, பயந்துராதீங்க. நான் ஏன் இதை பயந்துராதீங்கன்னு சொல்றேன் தெரியுமா? வீரியமான சொல் சேருகின்ற பொழுது சட்டுன்னு வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்துரும். அப்படி மாற்றம் நிகழும் பொழுது நீங்கள் அதை நிர்வகிக்க உங்களுக்கு தெரிய வேண்டும் என்கின்ற அக்கறையினால் நான் சொல்லுகிறேன், பயந்துராதீங்க. எனக்கு தெரிஞ்சுங்க,
குழந்தைகளும் மனைவியும் கணவரும் ஒரு காலத்தில் இருந்தது போல இல்லாம ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. யூ பிலீவ் தட்? வெரி சென்சிட்டிவ். காலையில காலேஜுக்கு போனேங்க. பழம் 11 மணிக்கு ஒரு பழம் சாப்பிடலான்னு பழம் நேத்து வாங்கி வச்சிருந்தேன். அதை விட்டுட்டு வந்துட்டேன். என் பிள்ளை ரொம்ப பாசம் என் மேல. அவன் காலேஜ்ல என்ன டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு அம்மா பழம் விட்டுட்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு பழம் எடுத்துட்டு வந்தாங்க. 3 ஆப்பிள் 2 ஆரஞ்சுங்க கொண்டு வந்தான். நான் மட்டும் சாப்பிட முடியாதுல, டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் சாப்பிடணும்ல, அதனால 3 ஆப்பிள் 2 ஆரஞ்சு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து எங்க தெரியுமா வச்சிருந்தான்? ஃப்ரண்ட் சீட்ல போட்டு வச்சிருந்தான். பாசமா சொல்றான், அம்மா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோன்றான். எப்படி எடுக்கிறது? பை கொண்டு வரலையடா தங்கம்னு. உனக்கு பழம் கொண்டு வந்தது ஜாஸ்தி, இல்ல பை வேறையா, உனக்கு எடுத்துட்டு போமா அப்படிங்கிறான். தெரியல பிள்ளைக்கு. 3 மணி நேரம் என்கிட்ட போன்ல வரல. கோவம். பழம் கொண்டு வந்ததை அப்ரிஷியேட் பண்ணல, ஆனா பை கேக்குது. அம்மா அம்மா டீச்சர்ல பழத்தை எப்படியா புடிச்சிட்டு போவேன், கிருஷ்ணன் மாதிரி, யசோதா கிட்ட வாங்கிட்டு போன கிருஷ்ணன் மாதிரி. பிள்ளைங்க பாக்கும்ல, இதெல்லாம் தான் சாப்பிடுறியா நீ எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னால பாக்கும்ல. பையில இருந்தா நல்லது தானே. குழந்தைக்கு நான் எப்படி கடத்துவது? ரொம்ப சென்சிட்டிவா இருக்கானே. என் பிள்ளை 21 வயசு 23 வயசுலயே சென்சிட்டிவா இருக்கிறான்னா 12 14 வயசுல எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குதுங்க. இவ்வளவு கோபம் வருது, இவ்வளவு கோபம், புரிந்து கொள்ளவே முடியாதபடிக்கான கோபம். நான் சொல்றேன், நாம் இத்தகைய குழந்தைகளையும் இந்த அறிவு படைத்த பெரியவர்களையும் தான் நிர்வகிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அளவுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும், எப்படி கேட்கணும், டோன் எப்படி வச்சிருக்கணும். பேரண்டிங்கிறது அவ்வளவு சாதாரணமான ஆர்ட் கிடையாது. இட்ஸ் an art. நான் சொல்றேன், ஒரு செல்வந்தர் 2 நாய் வளர்த்தார். பெரிய நாய், ஜெர்மன் ஷெப்பர்ட். வாக்கிங் போவார் அந்த நாயோட. பயங்கரமா வாட்ச் கீச் எல்லாம் அப்படி வைடூரியத்துல இருக்கும், கழுத்துல எல்லாம் செயின் போட்டு போவார். அவருக்கு மனைவி மக்கள் யாரும் இல்ல, தனியா தான் வாழறார். ஒரு திருடம் பார்த்துட்டான். இத நேரா வந்தான் பெரியவர்கிட்ட. சார், என்னப்பா? நான் ஒரு திருடன் சார். உங்க வீட்டுல திருட போறேன் சார். என் வீட்லயா? முடிஞ்சா காப்பாத்திக்கோ சார். சொல்லிட்டேன்ல, நாயெல்லாம் வச்சிருக்கல, காப்பாத்திக்கோ சார். போயிட்டார் அவரு. போயிட்டு அதுல இருந்து அந்த நாய்க்கு கழுத்துல லீச் போடுறது இல்ல, அப்படியே விட்டார். 3 நாள் கழிச்சு பெல் அடிக்கிறான். திறந்து பார்த்தா இந்த திருடன் கையில பொட்டி வச்சிருக்கான். சார், இதெல்லாம் உன் பொருளா பாரு சார். எல்லாம் ஒரு பொருள். என்னப்பா? எடுத்துட்டேன் சார் நேத்து நைட்டு. என்னப்பா சொல்ற? ஆமா சார், இருந்தா சார், திருடுறதுக்காக இல்ல, எனக்கு திருட தெரியும்னு உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சார், அதனால எடுத்துக்கோ. வேணாம், நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டு தான் எடுத்திருக்க, நான் தான் அதை காப்பாத்த விட்டுட்டேன், நீ சம்பாரிச்சிட்டேன்னு எடுத்துட்டு போன. நிஜமா சொல்றியா சார்னு வேல்யூபிள்ஸ மூடி கையில பெட்டி எடுத்துட்டு போனவனை நிறுத்தி அந்த பெரியவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் வீட்டுல இந்த பொருள் எடுத்துட்ட, பரவாயில்ல, இந்த நாயை எப்படிடா சமாளிச்சேன்னு கேட்டிருக்கான். ஜெர்மன் ஷெப்பர்ட்ங்க 2ம் கடிச்சா 1/4 கிலோ எடுத்துரும். அப்படி வளர்த்த அந்த நாய்களை எப்படிடா சமாளிச்சேன்னு கேட்டா, அவன் சொன்ன பதில் தான் உங்க எல்லாருக்குமான செய்தி. அவன் செல்வந்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். சார், என்ன போட்டு சார் வளர்க்கிற உன் நாய? கறி, சிக்கன்? ஆமா, நான் மத்தி மீன் போட்டேன் சார். மத்தி மீன் போட்டியா? ஆமா. சாப்பிட்டுருச்சிங்களா? சூப்பரா சாப்பிட்டு வாலாட்டுச்சு சார். இப்பவும் வாலாட்டிட்டு இருக்கு, புரியுதா? 2 நாயையும் பார்த்தாருங்க. சரிப்பா போப்பான்ட்டார். போய் கதவை மூடிட்டு அந்த நாயை கொண்டு அந்த நடு ஹால்ல 2 நாயையும் உட்கார வச்சு 2 நாயை இப்படி உட்காந்துச்சிங்க. சாஷ்டாங்கமா காலில் விழுந்திருக்காருங்க. அப்பாவை மன்னிச்சிருங்கடா, உங்க நாக்கு ருசி தெரியாம உங்களை வளர்த்துட்டேன். ஏன் ருசி என்னமோ அதான் உன் ருசின்னு நினைச்சிட்டேன்டா, சாரிடா. எவனோ ஒருத்தன் சோறு போட்ட உடனே உன் பாரம்பரியமா இருக்கிற அந்த நன்றி உணர்வை நீ கொல்றதுக்கு உன் நாக்கு ருசி தெரியாம உன்னை வளர்த்துட்டேனே, அப்பாவை மன்னிச்சிருடான்னு சொல்லிட்டு கீழே விழுந்து அழுதுருக்காருங்க. அழுது புலம்புற அந்த விஷயத்தை அந்த 2 நாய்களும் பாத்துருச்சுங்க. பார்த்துட்டு என்ன பண்ணிச்சு தெரியுமா? இதோ கதை முடியுது. இந்த 2 நாயை உட்கார்ந்த இடத்துல இருந்து நகரவே இல்லை. 3 நாள் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, யூரின் பாஸ் பண்ணல, டாய்லெட் போகல, எதுவுமே பண்ணல, இழுத்தாலும் வரல, அப்படியே உட்கார்ந்து இருக்கு, தூங்கல.
அவர் புலம்புறார், சாரிடா மன்னிச்சிரா, அப்பா தானடா மன்னிச்சிரா, கொஞ்சம் தண்ணி குடிங்கடா. ஒன்னு 9 நாள் அப்படியே இருந்து செத்துருச்சு, இன்னொரு நாய் 11 நாள் அப்படியே இருந்து செத்துருச்சு. நாய்கள்ங்க, அதுங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சென்சிட்டிவிட்டி இருக்குல்ல, அதுங்களுக்கு இருக்குன்னு நம்ம கதை சொன்னா அப்படி பாக்குறோம்ல. நம் மனைவியும் நம் கணவனும் நம் குழந்தைகளும் ஆசிரியர்களும் மாணவர்களும் நிர்வாகத்தினரும் இந்த சென்சிட்டிவிட்டியோட தான் இருக்கிறாங்க. எவ்வளவு சென்சிபிளா இருக்கணும். ஒருவரிடத்தில் பேசுகின்ற பொழுது எப்படி அவர்களிடத்தில் பேசணும், டோன் எப்படி வச்சிருக்கணும். இந்த டோன்ல ஒருவரை கொல்லலாம், ஒருவரை வாழ வைக்கலாம். நாம் என்ன தெரியுமா பண்றோம், இந்த மாதிரியான பேச்சுகள் இருக்குல்ல, இந்த பேச்சுகள்ல ரொம்ப அதிகமா நகைச்சுவையும் அடுத்தவர்களை ஹர்ட் பண்ற விஷயங்களையும் பிரெயின்ல போட்டு வச்சுக்கிறதுனால அது ஒரு குற்றமாவே நமக்கு படுறது இல்ல. யார் சொன்னாலும் என்ன சொல்லப்படுதுங்கிறத பாருங்கிறான் வள்ளுவன் சொல்லிட்டு விளக்கம் சொல்றாங்க. பர்வீன் சுல்தானா வித்தியாசமா பாக்குறேன். ஏன் உங்கள் மத்தியில் சேருகிறேன், பார்வை வித்தியாசம்தான். அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை நான் குடிப்பதில்லை. ஏன் எதற்கு என்று விசாரிக்கிறேன். பாருங்க, யார் என்ன சொன்னாலும் என்ன சொல்லப்படுதுங்கிறத பாருங்கிறான் வள்ளுவன். அப்படித்தானே? இப்போ ஒரு குடிகாரன் சாக்கடையில புரண்டுட்டு இருக்கான், ஒரு சின்ன பையன் சாராயம் அங்க போனான். சாக்கடையில புரண்டுட்டு இருக்கிறவன் சின்ன பையனுக்கு அட்வைஸ் கொடுக்கறான். என்ன அட்வைஸ் தெரியுமா? குடிக்காத. சின்ன பையன் பதில் சொல்றான். என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? சொல்லுங்க, என்ன சொல்லுவான்? உனக்கு என்ன யோகியதை இருக்கு, நீயே குடிச்சிட்டு கீழே கிடக்கிற. இதை எழுதுகிறார் கண்ணதாசன். கண்ணதாசன் சொல்கிறார், நீ குடிக்காதே என்று சொல்லக்கூடிய தகுதி சாக்கடையில் புரண்டு கொண்டிருக்கிறானே, அவனை தவிர வேற யாருக்கடா இருந்து விட முடியும்? அவன் தானே அதில் பாதிக்கப்பட்டவன், அவன் தானே. அவன் தானே சொல், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்தெந்த வாய் யார் சொல்றான்னு பார்க்காத, என்ன சொல்லப்படுதுன்னு பாருன்னு சொன்னால. இப்ப நான் விளக்கம் மாத்துறேன். யார் சொன்னாலும் யார் சொல்றான்னு பாருங்க, யார் சொல்றான்னு பாருங்க. அக்பர் உட்கார்ந்து இருக்காரு, பீர்பல் உட்கார்ந்து இருக்காரு. அக்பர் ஒரு காரியம் செய்யறார், பீர்பலுக்கு கோவம் வந்துருச்சு. ரெண்டு பேரும் தண்ணி அறையில் உட்கார்ந்து இருக்காங்க. பீர்பல் இப்படின்னாரு, உள்ள இருந்து காவலாளி ஓடி வந்தான். தவறாக தியானம் செய்கிறார், தப்பு தப்பாக பேசுகிறார், அக்பரை கைது செய்யினார். காவலாளி நின்னுட்டு இருந்தான், ஒன்னும் சொல்லல. அக்பர் சொன்னார், என்னை கைது செய் என்று சொன்ன பீர்பலை கைது செய்ய. உடனே கைது செஞ்சிட்டான் காவலாளி. இப்ப புரியுதா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், யார் வாயிலிருந்து வருது அதுவும் முக்கியம். யார் வாயிலிருந்து வந்தாலும் உடனே செஞ்சிடக்கூடாது, யார் வாயில வருதுன்னு பாருங்க, அதற்கு ஏற்றது போல் செய்யுங்கள். வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன், பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஸ்மார்ட் சில்ட்ரனா மாத்துங்க. ஆனா ஒண்ணு, ஸ்மார்ட் சில்ட்ரனா மாத்தும் போது எங்க தெரியுமா நம்ம விட்டுறோம் குழந்தைகளை? நம்முடைய நம்ம மேல் இருக்கக்கூடிய பாண்டேஜ் இருக்குல்ல, நம்முடைய ஃபேமிலி வேல்யூஸ் இருக்குல்ல, அதுல விட்டுறோம். அதுல விடாதீங்க, அதுல இறுக்கி பிடிங்க. 2 டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன், அதுல இறுக்கி பிடிக்கிறதுனா என்னன்னு. வெயிட் தூக்குவீங்களா ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு? ஆண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சி. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கவா? உங்க வீட்டுல உங்க மனைவியோ உங்க தாயோ இல்ல உங்க மகளோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா 2 வேலை செய்வாங்க. ஒன்னு, நிறைய சாப்பிடுவாங்க, நிறைய ஷாப்பிங் போவாங்க. நிறைய சாப்பிடுற பெண்ணும் நிறைய ஷாப்பிங் போற பெண்ணும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கான்னு அர்த்தம். பாத்துக்கங்க. இதெல்லாம் நமக்கு புரியலன்னா வீட்டுல போய் சைலண்டா யோசிச்சு பாருங்க, புரியும். உங்களால தான் நிறைய சாப்பிடுறோம், உங்களால தான் நிறைய ஷாப்பிங் பண்றோம். நீங்க இருக்கிறீங்கல்ல, நிறைய வெயிட் இருக்குல்ல, பெற்றோர்களுக்கு சொல்றேன், கையில வெயிட் இருந்துச்சுன்னா அந்த வெயிட்டை எந்த ஒரு குழந்தை தன் கைக்கு மாற்றிக் கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோரை முதிர முதிர பார்த்துக் கொள்ளும். இல்ல நீ பெட்டியை தூக்கிறாத, நீ வெயிட்ட தூக்கிறாத, நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சோத்து மூட்டைய கூட கையில கொண்டு போற பேரண்ட்ஸ் இருக்கிறீங்கல்ல, நீங்க சாவர வரைக்கும் உங்க பிள்ளைய நீங்க தான் சுமந்தாகணும். கொஞ்சம் இன்னில இருந்து இந்த சகோதரி சொல்ற ஒரு வார்த்தையை வீட்டுல பயன்படுத்துங்க. இங்க பாருடா, என்னையும் என் பொண்டாட்டியே நீ பாத்துக்க வேணாம், நீ ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா ஆளாயி உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு நீ போனா போதும் இப்படின்னு சொல்ற பெற்றோர்களா நீங்க? இன்னில இருந்து டைலாக மாத்துங்க. ஏன்னா அவன் அப்படிதான் இருக்கிறான். மாத்துங்க. எப்படி மாத்தணும் தெரியுமா? அங்க பாருடா, நானும் என் பொண்டாட்டியும் அனுபவிக்கிற எதையுமே அனுபவிக்காம எல்லாத்தையும் சேர்த்து படிக்க வைக்கிறோம்டா, எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்களாம், பில்லு வரும் தானே, குடுக்கிறோம்டா,
நீ வளர்ந்து ஆளாகி என்னையும் என் பொண்டாட்டியையும் என் பிள்ளைங்களையும் பார்த்துக்க கூடிய குடும்ப தலைவனாக நீ உயர வேண்டும்னு சொல்லி சொல்லி பிள்ளைய வளர்ந்து ஒரு பாண்டேஜை ஏற்படுத்துங்க பிள்ளைகளிடத்தில். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய பிள்ளைகளை நாம் கனெக்டடாவே வளர்க்கறதே இல்ல. கனெக்டடா இருந்து வளருங்க. நான் ரொம்ப முக்கியமான ஒரு குண்டை தூக்கி போட போறேன் இப்போ. என் அண்ணன் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே எங்க அப்பா என்ன செய்வாருன்னா, அவனுடைய பேக் இருக்குல்ல அதை கொட்டி பாப்பார் உள்ள ஏதாவது கிடைக்குதான்னு. கண்காணிச்சு வளர்த்தாரு எங்க அப்பா எங்க அண்ணனை. இப்ப நான் அப்படி எல்லாம் கொட்டி பார்த்தாலாம் உள்ள ஒன்னும் இருக்காது. அவன் அதுல வைக்கிறதே இல்லை எதையும். அவன் எதுல வச்சிருக்கான்னு சொன்னா பயந்துருவீங்க நீங்க. என்னவா வச்சிருக்கான்னு சொன்னா இன்னும் பயந்துருவீங்க. பயப்படாதீங்க. அடாலசன் குழந்தைங்களை வச்சிருக்கிறீங்கல்ல, சின்ன பிள்ளைங்களை 7th standard 6th standard அம்மாக்கள் இருக்கிறீங்களா? அம்மாக்கள் இருக்கிறீங்களா? உங்க போன்ல தான் வச்சிருக்குதுங்க எல்லாம். நமக்கு தெரியாது அதன் பாஸ்வேர்ட் உள்ள வச்சிருக்குதுங்க. இன்னொரு விஷயம் சொல்லவா? பயந்துட மாட்டீங்களே. பயப்படுற மாதிரி தான் சொல்லிட்டே இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. பயந்துராதீங்க. ஆனா பயப்படுற விஷயம் தான். துணிஞ்சி அதை எதிர்கொள்ளுங்க. எல்லா குழந்தைகளுக்கும், என் குழந்தை உட்பட 2 ஃபேஸ் இருக்கு. ஒரு ஃபேஸ் தான் நமக்கு தெரியும், இன்னொரு ஃபேஸ் டீச்சர்ஸ்க்கு தெரியும். டீச்சர்ஸ் நம்புங்க. டீச்சர்ஸ் கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. அது என்ன 2 ஃபேஸ்னு சொல்லவா? அவரை ஒரு அண்ணாமலை படம் பாத்தியான்னு கேட்டார்ல, பாட்ஷா படம் பாத்தீங்களா? அதுல அவர் உள்ள போவார்ல, என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த 2வது ஃபேஸ் இங்க தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். எங்களோடு பேசுங்கள். நாங்கள் ஏதேனும் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும். என் பிள்ளை பொய்யே சொல்லாது, சொல்லும். 4 பேரோட சேர்ந்தா என் பிள்ளை கெட்டு போகுது. 4 பேருக்கு லீடரே அதான். ஜாக்கிரதை. ஆணும் பெண்ணும் சேர்ந்து எப்படி பிள்ளையை பெற்றெடுக்கிறோமோ, பெற்றோரும் ஆசிரியரும் சேர்ந்துதான் குழந்தைகளை வளர்த்தெடுத்தாக வேண்டும். 2 பேரும் இவங்க சொல்றாங்க பெற்றோர்கிட்ட எந்த பொறுப்பும் இல்லைங்க, நாங்களே எல்லாமே பாத்துக்கிறோங்கிறாங்க பிரின்சிபல். விட்டுறாதீங்க. கேளுங்க வந்து, சார் மேடம் என்ன மாதிரி இருக்கு, எப்படி இருக்கு, பிள்ளையினுடைய ப்ராக்ரஸ் என்ன கேளுங்க. நம் குழந்தையினுடைய விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும். அவன் எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறான், அவன் எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறான் நமக்கு தெரியணும். நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க. என்னுடைய பையனை நான் வந்து ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஊட்டியில படிக்க வச்சேங்க. 10th standard ஒரு வாட்டி. நான் இதை ரொம்ப சொன்னது இல்லையா மேடம், கொஞ்சம் ஒரு 8 வந்துட்டு போங்க. ஒரு 8 எங்க இருக்குது? ஊட்டி. நான் இருக்கிறேன் சென்னை. போடு பிளைட் டிக்கெட். பதறி அடிச்சுட்டு போய் இறங்குறேன். பையன் நிக்கிறான் பிரின்சிபல் ரூம்ல. இன்னைக்கு இருந்தா அந்த பிரின்சிபல் இருந்தாங்கன்னா இந்த யூடியூப்ல அதை பார்த்துட்டு இருப்பாரு. நிக்கிறான். உங்க பையனை கூட்டு போயிருங்க மேடம். என்ன பண்ணா? அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் சொல்றான். அப்புறம் இந்த நியூ இயர் அன்னைக்கு கலாட்டா பண்ணிருக்காங்க எல்லாரும் சத்தம் போட்டு. எடுத்து பார்த்த உடனே யாராவது இழுத்து பார்த்தாங்களா? உடனே அவன் சொன்னா யாரா அது அப்படின்னு கேட்டாங்க. டீச்சரை கேட்கலாமா? வர இன்னொரு வேலை பண்ணிருக்கான். இப்படி சொல்றது தமிழ் டீச்சர் ஒருத்தர், அவர் வந்து சொல்லி இருக்காரு, +2 பசங்களை எல்லாம் பேசாத, 10th ஒழுங்கா படின்னு. அவங்க டார்மெட்ரியில மேல இருப்பாங்க, கீழே இருக்கும் அந்த டீச்சர்ஸ்க்கான இடம். அந்த டீச்சர்ஸ் ரூம்ல வாசல்ல போய் குடும்பத்தோட இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு குருகுலம் மாதிரியான அந்த ஒரு ஸ்கூல்ல தான் என் பிள்ளைய படிக்க வச்சேன். வெளியில பால் இருக்குல்ல, சக்கரை கலந்த பால், அதை ஊத்திட்டு இருக்காங்க. வழுக்கி விழுட்டோன்னு என் பிள்ளைங்க பண்ணிட்டாங்க. இதை யாரோ போய் அவர் வழுக்கி விடக்கூடாதுன்னு போய் அவரை சொல்லிட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துருச்சு, போங்கங்கிறாங்க, கூட்டிட்டு போங்கங்கிறாங்க. பையனை பார்த்தேங்கண்ணா. என்ன நினைக்கிறீங்க? குழந்தை மூஞ்சி எப்படி இருக்கும்? ஆஸ்பத்திரியில இருந்து பிறக்க வச்சு கையில டவல்ல சுத்திட்டு வந்தல அந்த மூஞ்சி வச்சிருக்கான். அப்படி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கான். செஞ்சியாடா? நாங்க லெட்டர் ஒண்ணு கொடுத்தாங்க பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் லெட்டர் எடுத்து பாக்குறேன். பிரின்சிபல் இவன் எழுதின மன்னிப்பு கடிதம். என்ன இங்கிலீஷுங்க? 10th standard தான். மன்னிப்பு பார்த்தா இங்கிலீஷ் பிரமாதமா இருக்கு. நீயாடா எழுதுனா? ஆமா, நான் டீச்சர் கிட்ட இவன் எழுதல, நீங்க எழுதி சைன் வாங்கி. இல்ல மேடம், அவன் தான் மேடம் எழுதுனானு. எல்லாத்தையும் பக்கத்துல ஒதுக்கி வச்சுட்டு நான் ஒரு விஷயம் தான் சொன்னேன் டீச்சர் கிட்ட, மன்னிச்சிருங்க,
இனிமேல் செய்யாதபடிக்கு நான் பாத்துக்கிறேன். அந்த பேப்பர் மட்டும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேங்க. அந்த லெட்டர், அவனுடைய அந்த இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குல்ல, என் மனசுல அன்னைக்கு முடிவு பண்ண, இவனை இவ்வளவு அழகா டிராஃப்ட் எழுதுற இவனை இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல சேர்க்கணும், இல்லைன்னா லாயர் ஆக்கணும். இப்ப அவன் BA LLB ஆனர்ஸ் முடிச்சிட்டு LLM இந்த வருஷம் ஜாயின் பண்றான். ஒரு மன்னிப்பு கடிதத்தில் நான் என் பிள்ளையை கண்டெடுத்தேன். சரி, அவன் பால் ஊத்திட்டான்ல, திட்டவே இல்லை நான் அவனை. கீழே டீச்சர் கீழே விழணும் பால் ஊத்தினால நான் திட்டல, எனக்கு ஒரே பிள்ளைதான். ஆனா காலம் வந்தது, திட்டத்துக்கான காலம் வந்தது. கடவுள் அப்படிதான் அப்படி கொடுப்பார். நான் 2 வீலர்ல போகும்போது கீழே விழுந்து கால் உடைஞ்சிருச்சு. ஆஸ்பத்திரியில கிடக்கிறேன். பிள்ளை கிட்ட சொல்லல, 3 மாசம் கிடந்தேன் ஹாஸ்பிட்டல்ல. எக்ஸாமினேஷன் சொல்லல. அவன் தெரிஞ்சு ஓடி வந்தாங்க. அவன் ஓடி வந்து என் காலில் விழுந்துட்டு புலம்புறான். எப்படிமா விழுந்த, எப்படிமா, என்கிட்ட ஏமா சொல்லல, போன்ல சொல்லலையேமா, 3 மாசமா கிடைக்கிறியாமேமா, என்னமான்னு கேட்டுட்டே இருந்தான். அப்ப நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எப்படி விழுந்தன்னு கேட்டான். 1.5 வருஷம் கழிச்சு சொன்னேன், நீ 10th ஸ்டாண்டர்ட்ல அங்க ஊத்துன பாலு ராயப்பேட்டால என்ன வழுக்கி விட வச்சிருச்சுடா. செய்வான் அவன் தப்பு. இனிமேல் யாருக்கும் எந்த தீங்கும் செய்தால் கர்மா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு நம்ம கிட்ட தான் வந்து சேரும் என்பதனை பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய காலம் வருகின்ற பொழுது விழிப்புணர்வோடு என் பெற்றோர்களே சொல்லிக் கொடுத்து விடுங்கள். குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கிறார்கள். அவர்கள் நம்மை பார்த்து வளர்கின்ற பொழுது அவர்கள் யாதொரும் குற்றவாளியாக வந்து விடாமல் அவர்களை மிகப்பெரிய அளவிலே வளர்த்து விடுங்க. குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது கவனமாக பேசுங்க. பீகார்ல பழங்குடியினர் வாழ்கின்ற ஒரு இடத்துல ஒரு கதை சொல்லப்படுகிறது. என்ன கதை தெரியுமா? பாருங்களேன், படிச்சவங்களுக்கு தான் கதை சொன்னா விளக்கம் தேவைப்படுது. படிக்காதவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா, அவர்களுக்கு எந்த விளக்கமும் தேவைப்படுவதில்லை. அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். குழந்தைகளை போல புரிந்து கொள்வார்கள் குழந்தைகள். நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றதை விட அவங்க கூடுதலா புரிஞ்சுக்கிறாங்க. அதான் இன்னைக்கு குழந்தைகள் கிட்ட இருக்கிற சிக்கலே. ஒரு புறா தலைவன் இருந்தானாம். அந்த புறா தலைவன் ஒரு இளமையான புறா கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கான். யார் கிட்டடா ஜாக்கிரதையா இருக்கணும்னு. ஒரு இளைய புறா சொல்லிச்சான், நம்மள பார்த்து குறி வைக்கிற வேடன் கிட்ட நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவன் குறி தப்புவதே இல்லை. தெரிஞ்சுக்கலனா செத்துருவோம். அம்மா கிட்ட கேட்டுச்சான் தலைப்புறா. தாய்ப்புறா கிட்ட கேட்டுச்சு, சரியா சொல்றான் அவன் புள்ளன்னு. சரியா சொல்றான் சார். இல்ல சரியா சொல்லல. எப்படி சொல்றீங்க? குறி வைக்கிற வேடுவன் கிட்ட ஒரு புறா ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுத்தது என்ன தவறு? தலைவன் சொன்னான், குறி வைக்கிற வேடன் இருக்கான்ல, அவனை பார்த்துட்டோம்னா தப்பிச்சிடலாம். யார்கிட்ட தெரியுமா ஜாகிரதையா இருக்கணும்? குறியே வைக்க தெரியாம ஆயுதம் தாங்கி வேட்டைக்கு புறப்பட்டு இருக்கும் வேட்டைக்காரனிடம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா அவன் குறி எங்கேயோ வைப்பான், நாம நமக்கு இல்லன்னு உட்கார்ந்துருப்போம், நம்மள வந்து அடிச்சிடும். இப்படி சொல்லி தருகிறான் அந்த தலைவன். யாரிடத்தில் நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும்? விஷயம் தெரிந்தவர்களோடு அல்ல, விஷயம் தெரியாமல் அதிகாரம் கையில் வைத்திருக்கிறார்கள் இல்லையா, அவர்களிடத்தில் நம்மை ஜாகிரதையாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பல நேரங்களில் நாம செய்யற தப்பு என்ன? இப்ப நான் இருக்கிறேங்க, 45 வயது கடந்து இருக்கக்கூடிய எனக்கு என்னுடைய அம்மாவை பார்க்கிற 79 வயசுங்க எங்க அம்மாக்கு. இன்னைக்கும் என் தாய் வைசுனிசாவின் கண்களிலே கொஞ்சம் கண்ணீர் வந்தாலே ஈரல் நடுங்கிறோங்க எனக்கு. நான் இறைவன் மீது சாட்சியா சொல்றேன். எங்க அம்மா கண்ணில் என்னால கண்ணீர் பார்க்க முடியும். சின்ன வயசுல இருந்து பார்க்க முடியாது என்னால. எங்க அம்மா அழுதாங்கன்னா நான் அப்படியே போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுப்பேன். நான் என்னன்னு தெரியல, அது இயல்பா இருக்கு. ஆனா நான் அழுதா என் புள்ள கேட்கிறான், காலையில நல்லா தானே இருந்த, என்ன மேட்டர்? இப்படி கேட்கறாங்க. அவன் 21 வயசுல கேட்கறாங்க. நான் என்ன தெரியுமா கவலைப்படுறேன், அவன் என்கிட்டயாவது கேட்கிறான், அவன் புள்ள அவன் கிட்ட என்ன கேட்கும்? எப்படி வளர்க்கிறோம் நாம? சரியா வளர்க்கிறோமா? பிள்ளைகளை தாய் தந்தையர் மீதான அந்த பாண்டேஜோட குழந்தைகளை வளர்க்கிறோமா? இமோஷனையும் இன்டெலெக்சுவாலிட்டியும் சேர்த்து கொடுக்கிறோமா? ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கோபமும் ஒரு ஆத்திரமும் கொண்டுதானே பிள்ளைகள் வளர்கிறார்கள். நான் வளரும் பொழுது எங்க அம்மா எனக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்னா எனக்கு சோறு கொடுக்காது. நான் கொஞ்சம் நல்லா சாப்பிடுற பிள்ளை, பார்த்தாலே தெரியும். நான் சாப்பிடுவேன், அரிசி மட்டும் நல்லா இருக்கணும், வெஞ்சனம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடுவேன். சோறு சரியா இருக்கு, தண்ணி ஊத்தி கொடுத்தாலும் சோறு சரியா இருக்கு, சாப்பிட்டுருவேன். வயிறு நிறைய சாப்பிடுவேன், பசி தாங்க மாட்டேன்.
தப்பு செஞ்சா எங்க அம்மா வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. போய் நின்னு இருக்கிறேன் நான் பல நேரங்கள்ல 3 நாள் 3 வேளை சாப்பிடாம. கருணையே இருக்காதுங்க எங்க அம்மாக்கு, வந்து கூப்பிடவே கூப்பிடாது. அப்புறமா நான் தான் யோசிப்பேன், மானமா உயிரா? உயிரோட இருந்தாதான் மானத்தை பத்தி பேச முடியும். சாரிமா சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கேன் நான் அம்மாட்ட கேட்டு. என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்க முடியலையே. ஏன்னா எங்க அம்மாக்கு 5 பிள்ளை, ஒண்ணு போனா இன்னொன்னு, எனக்கு இருக்குது ஒன்னே ஒண்ணு. அதுகிட்ட எப்படி நான் விளையாடுறது? சட்டுன்னு பயப்படுத்துறாங்களே. வித்தியா அந்த முகம் மாறும்பொழுதே குப்புறு எங்கேயோ பிடிக்குது. இந்த தலைமுறையின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளையை விட என் வீட்டு பிள்ளை ஒரு 10 வயசு கூடுதலா இருப்பான், ஒரு 8 வயசு 7 வயசு கூடுதலா இருப்பான், அவ்வளவுதான். குழந்தைகளை நானும் நீங்களும் வைத்திருக்கிறோம். நானும் தாயாக நின்றுதான் பேசுகிறேன், ஒரு ஆசிரியராக நின்றுதான் பேசுகிறேன். எங்கே தவறு நடக்குதுன்னு சொல்றேன். குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது கவனம். பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் தேர்வும் தெளிவுங்கிற பேச்ச 2.5 கோடி மக்களுக்கு, மாணவர்களுக்கு நிகழ்த்தி இருக்கார். முடிஞ்சா யூடியூப்ல போய் அதை பாத்துருங்க. அவர் பேசின பேச்சு முழுமையா பத்திரிகையில வந்திருக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியால. நான் 5 நாளைக்கு முன்னால் படித்தேன். 3 விஷயத்தை உங்ககிட்ட கடத்துறேன். நம்ம பிரதம மந்திரி பெற்றோர்களுக்கு தருகின்ற மிக முக்கியமான டிப்ஸ். அவருடைய ஸ்கிரிப்ட் மிக முக்கியமானது. பெரிய பெரிய IAS ஆபீசர்ஸும் மந்திரிகளும் உடன் இருந்து தயாரித்த ஒரு ஸ்கிரிப்ட பிரதம மந்திரி பேசுறார். அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சது. டியர் பேரண்ட்ஸ், your children's report cards are not your visiting cards. உங்கள் குழந்தைகளின் ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லன்னு பிரதம மந்திரி பேசுறார். இன்னும் 2 விஷயம் ரொம்ப பிடிச்சமான விஷயம். படுத்தவுடன் உறங்குவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு பழக்குங்கள். 3வது, பிள்ளைகளே ரீல்ஸ் பார்க்குவதை நிறுத்துங்க. பிரதம மந்திரி சொன்னது. நாம் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலே கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் என்பதற்காக சொல்லுகிறேன்.